ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் என் தங்கமே, உனக்கு முன் வாழ்க்கை துணை இடையே மிக பெரிய விரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே. அதற்கு அந்த விரிசலுக்கும் காரணமானது ஒரு பெண்தான் என்பதுதான் இப்போது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணத்தை கூறுகின்றேன். அவர் என்ன உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அவள் நேரமில்லை. ஆனால் உனக்கு என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது கவலையில் இருக்கிறாயா என்று எந்த நேரமும் உன்னை பற்றி அல்ல சிந்தித்து கொண்டிருக்கிறாள் இவள். இந்த சிவன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணை என்பது உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது இந்த அப்பன் உனக்கு நன்றாக தெரியும் என்பவரை உன் அப்பன் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றார். ஒருபொழுதும் தவறு இது கிடையாது என் தங்கமே. அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது, உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை எளிதாக ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் கலகலப்பை மூட்டிவிட்டு கொண்டிருக்கிறாளே, இதனால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது என்பதை உன் அப்பா உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. பொதுவாக இங்கு சில பேருக்கு இப்பொழுதெல்லாம் இதுவெல்லாம் மிகப்பெரிய வேலையாகத்தான் மாறிவிட்டது. இப்போது இருக்கும் அன்பு கூட உண்மையான அன்பாக ஒரு சில வேளைகளில் இருப்பதும் இல்லை. மற்றவர்கள் வாழ்க்கை என்ன நடக்கின்றது, அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நாம் கெடுத்து விடலாம் என்றுதான் அதிகமான எண்ணத்தை கொண்டவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையை, தன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் எதுவும் பார்ப்பதில்லை என் பிள்ளையே. இதையெல்லாமே ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் உள்ளே இருந்து கொண்டு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தான் செய்து ஏதாவது தவறாக கிடையாது என் தங்கமே. போலவே நீ என்ன விஷயங்களை செய்தாலும் அது மட்டும் தவறு என்பது போல சித்தரித்து காண்பித்து கொண்டிருக்கிறாள் உன் துணையிடம். இதனால் உன் மனது எந்த அளவிற்கு வேதனை அடைகின்றது என்பதை உன் அப்பா நான் நன்கு அறிந்தேன் என் குழந்தையே. இந்த சிவன் உன்னுடைய இல்லத்தில் தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். யார் யார் உனக்கு என்னென்ன செயல்களை செய்திருக்கிறார்கள், என்னவென்ன சூழ்நிலைகளை நீ சந்தித்து வந்திருக்கின்றார், உன்னுடைய பெயரை கொடுக்க நினைக்கிறார்களே, உன்னுடைய பெயரை கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறார்களே என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த நல்லதொரு உறவை இப்போது இந்த அளவிற்கு பிரித்து வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள் எத்தனை அளவிற்கு கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை உன் அப்பா நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன் என் தங்கமே. அப்பா எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதையும் நினைத்து வேதனைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய மனதில் உன்னை பற்றி நிச்சயமாக எந்த ஒரு தவறான எண்ணங்களையும் கொண்டு உன்னோடு வாழவில்லை. நிச்சயமாக எந்த ஒரு தவறையும் என் துணை செய்யாது என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற எல்லா செயல்களுமே நல்ல செயல்களைத்தான் கொண்டிருக்கின்றது. யாருமே எந்த ஒரு கெடுதலையுமே
நினைக்காதது என்னுடைய குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கும்போது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன் சிவன் தனது நமக்கு உதவி செய்துவிட மாட்டாரா? ஒரு பெண் இப்படி நம் வாழ்க்கையில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறாளே என் குழந்தையே, நினைத்து கொண்டிருக்கிறாயா? மனவேதனை அடைகின்றாயா? இவர்களுக்கு ஒரு காலம் வரும்போது நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடாதா என்று என் குழந்தையே நீ எண்ணிக்கொண்டிருப்பது இந்த அப்பனுக்கு தெரிகின்றது. அவள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் நிச்சயமாக என்னால் கண்கொண்டு காண முடியவில்லை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தலையிடுவது, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கூட ஒட்டு கேட்பது போன்ற தேவையில்லாத செயல்களை, நம்மால் வாய் விட்டு கூட சொல்ல முடியாத செயல்களை அல்லவா செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கான தண்டனை நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது. அந்த தண்டனை அவளுக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக அவளுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படும் அளவிற்குத்தான் இருக்கும் என் குழந்தையே. நீ யார் என்று அவளுக்கு காண்பிக்க வேண்டும். அப்போது கூட உதவி என்று கேட்கும்போது நமக்கு இத்தனை செய்தார்களே என்று நினைக்காமல் அவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டுதான் நீ இருக்கின்றாய் என் தங்கமே. என்னுடைய குழந்தை என்பது என் குழந்தையாகத்தான் நல்ல எண்ணத்தையும் நல்ல மனதையும் கொண்டு இருக்கின்றது. நான் நன்கு தெரியும் என் தங்கமே. இதனால் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே விட்டு கொடுத்து எல்லா விஷயங்களுமே விட்டு கொடுத்து சொல்வதனால் என் தங்கமே என்ன பயன் இருக்க போகிறது? பொறுத்து கொள்வதனால் என்ன இருக்கின்றது? இவர்கள் எல்லாம் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டு சென்று விடுகிறார்களே என் குழந்தையே. ஒன்றாக, அதாவது ஒன்றை நன்றாக புரிந்துகொள். உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சிறிதாக இருந்தால் அப்பா ஒருபோதும் அதை கண்டுகொள்ள நான் மாட்டேன். ஆனால் சகஜமான பிரச்சனைகள் தான் என்றால், ஆனால் அது உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது என்றால் அனுமதிக்க முடியாது என் தங்கமே. என் குழந்தையே, உன்னுடைய மனதை நலமாக்கி வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே. வாழ்க்கை துணை மட்டும்தான் உனக்கு எப்போதும் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்ததால் இந்த உறவு உன்னிடத்திலிருந்து பிரிந்து வைக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சரியான நகர்த்து, அந்த சரியான காயை நகர்த்து. இப்போது அந்த உறவை உன்னிடத்திலிருந்து பிரித்து விடுவார்கள். உன்னுடைய செயல் வெற்றிவிடும் என் தங்கமே என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய மனதில் நிச்சயமாக உன்மீது அதிக அன்பு இருக்கின்றது. உன்னோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை அதிகமாக இருக்கிறது. ஒருபோதும் உன்னை வெறுக்கின்ற எண்ணம் அவரிடையே இல்லை என் தங்கமே. அந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்ற விஷயங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெளிவில்லாமல் தான் உன் வாழ்க்கை துணை எப்போதும் மனக்குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஒரு பக்கம் வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுத்து யாரை அதிகமாக பேசுவது என்று தெரியாமல் இப்போது மனக்குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளு. எதுவாக இருந்தாலும் சரி, இன்னொருவர் வாழ்க்கைக்குள் நுழைவது என்பது ஏற்படக்கூடிய அவசியமில்லாத வேலை. நீ பொறுத்து போவதும் உன்னை அதிகமாக போக்கி ஏழு என்று என் தங்கமே. அதிகமான செயல்களில் உள்ளே வருகிறார்கள் என்றால் நீ பொங்கி எழுவது நல்லது. உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீதான் உன் விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்வேன். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு ஒருபோதும் இன்னொருவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே. ஒன்றை எதிர்பார்த்து கேட்டுக்கொள் என் தங்கமே. அவர்களை அடக்கி போய் விடுவார்கள் என்பதை மறந்துவிடு. நீ அடக்கி வைக்க பழகு என் தங்கமே. நிச்சயமாக எல்லாம் ஒரு அளவுக்குத்தான். கணவன் மனைவிக்கிடையே இன்னொருவர் நுழைவதும் போது அந்த வாழ்க்கைதான் பிறகு அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது என்பதை மனதில் வைத்துக்கொள். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன்னுடைய மன நிம்மதியான வாழ்க்கையில்
இவர்கள் இடையூறாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து அதற்கான செயல்களை செய்து அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்துவிடு என் தங்கமே. என் குழந்தையே, உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் உன் அப்பன் நிறைவேற்றி தருகின்றேன். நான் இருக்கின்றேன், என்ன கவலை என் தங்கமே. உனக்கான அத்தனை செயல்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. எல்லாவற்றையும் இந்த சிவன் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். வெகு தொலைவில் இல்லாமல் உன் அருகிலேயே வைத்துக்கொண்டு உனக்கு நான் பல அர்த்தங்களை செய்து கொண்டு அதற்கு கருத்துகளையும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பனுடைய பார்வை என்றும் உன்மேல் இருக்கும். உனக்கு நன்மையைத்தான் உன் அப்பன் செய்து கொண்டே இருப்பேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.